ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகள் சீரியல் இனி வேறு எபிசோட்ஸ்க்கு பிரமோத் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இங்கே வசந்தியும் தமிழ் செல்வி கிட்ட போய் நீயும் இங்கே சம்மந்தி கிட்ட வந்து ஆகிற செலவில் நாங்கள் பாதி ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற இங்கே சவால் வேற விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க செய்கிற ஃபங்க்ஷன் வந்து மிக பெருசாக பிரம்மாண்டமாக செய்வாங்க. வேற அந்த அமௌண்ட்டை நம்மளால் எப்படி கொடுக்க முடியும்? மினிமமாவது ஒரு 5 லட்சமாவது அவங்க செலவு பண்ணி அந்த ஃபங்க்ஷனை நடத்துவாங்க. பாதி நம்ம 2.5 லட்சமாவது 2 லட்சமாவது நம்ம கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி வந்து தமிழ்செல்வி கிட்ட சொல்லவும், அம்மா அந்த அமௌண்ட்டை நம்மளால் கொடுக்க முடியாதா? நம்ம கண்டிப்பாக கொடுக்குவோம். ஏன்னா இந்த நம்ம குழந்தைக்காக எங்கள் மீனாட்சிக்காக எது வேணால் செய்வேன். மீனாட்சி சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு நான் எந்த எல்லைக்குனாலும் போவேன். அது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பணத்தை பற்றி எதுக்குமே கவலைப்படாதீங்க. இங்கே லட்சுமி அக்கா இருக்காங்க. எனக்கு லட்சுமி அக்காவே போதும். ஏன்னா லட்சுமி அக்கா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட முன்னாடியே. இங்கே பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அலாட்மெண்ட் வந்திருக்கு. அதனால் இங்கே நான் பர்சனல் லோன் எடுத்து அதை நம்ம மாதந்தோறும் நம்ம மாதம் கட்டிக்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா நீங்கள் எதுக்குமே அந்த பணத்தை பற்றி கவலைப்படாமல் ஆக வேண்டிய காரியங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்செல்வியும் வசந்தி கிட்டே சொல்லிடவும், இதை கேட்ட வசந்தியும் ஒரு வகையில் நீ சொல்கிறதும் ஒரு வகையில் எனக்குமே சரின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த பணத்தை நம்ம கொடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம அந்த பணத்தை கொடுக்கலன்னா அங்கே இருக்கிற சின்ன அந்த ஈஸ்வரி அங்கே சாவித்திரின்னு சொல்லிட்டு நம்மளை ரொம்பவே கேவலமாகவும் அசிங்கமாகவும் பேசிடுவாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதை யோசிச்சு எதை மெயின் பண்ணி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க யாருமே நம்மளை தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ தான் நீ இப்படிலாம் அங்கே சவால் விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த லட்சுமி அந்த மேடம் கிட்ட நீ போய் பேசிப்பார். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா எங்கள் நாள் ரொம்ப கிட்டே இருக்கிறதுனால நீ இன்றைக்கி போய் பேசிட்டு வந்துரு தமிழ்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வசந்தியுமே சொல்லிடுவோம். இதை கேட்டால் அங்கே இருக்கிற தமிழ்செல்வியுமே சரிம்மா நீ அதுக்கு பற்றி கவலைப்படாத, நான் போய் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன். அங்கே மேடம் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்செல்வியுமே சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், இன்றைக்கே நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வியும் முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்க அப்பத்தாவும், அங்கே பார் தமிழ், நீ எந்த ஒரு ஹெல்ப்னாலையும் நீ என்கிட்ட கேட்கலாம். பணம் பற்றாக்குறைனா நீ என்கிட்ட கேளு தமிழ், கண்டிப்பாக என்னுடைய சொந்த காசை நான் எடுத்து உனக்காக நான் கொடுப்பேன். ஏன்னா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே சேதுவோ சரி அங்கே இருக்கிற ராசாங்கமும் சரி 2 பேரும் உன்னை புரிஞ்சிக்காமல் அந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. நீ தன்னந்தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கூட நான் இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்படி இருக்கிறப்போ நீ இப்படி கஷ்டப்பட்டு எதுக்காக இந்த அமௌண்ட்டெல்லாம் நீ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கு இங்கே எல்லா செலவும் இங்கே ராசாங்கமே ஏற்றுப்பான். ராசாங்க யார்? உன்னுடைய மாமா தானே. மாமா செலவு பண்ணுறதுல என்ன வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அப்பத்தா சொல்லவும், உடனே எங்கள் தமிழ்செல்வியும், அப்பத்தா இன்னப்பத்தா பேசிக்கிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக அதை நான் விட்டு தரவே மாட்டேன். என்னுடைய தன்மானத்தையும் என்னுடைய கௌரவத்தையும் நான் எப்போவுமே யாருக்கும் இழக்க விரும்பலை. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாரும் என்னை பற்றி என்னென்ன பேசுனாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீங்கள் எங்கிட்ட இப்படி வந்து கேட்குறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அப்பத்தா நீங்கள் என்னதான் இருந்தாலையும் அவங்க வீட்டு மேலே நீங்கள் பாசத்தோட அவங்க சைடு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசினாலையும் எனக்கு என்ன தோணுதோ நான் அதுதான் செய்வேன். நீங்கள் ஒரு வகையில் எனக்கு நல்லது நினச்சி சொன்னாலையும் சரி, நீங்கள் என்ன நினச்சி சொன்னாலும் சரி, நான் அதை கேட்கவும் போகிறதில்ல, அதை நான் கடைபிடிக்கவும் போகிறதில்ல. நான் கண்டிப்பாக அந்த பாதி பணத்தை நான் கொடுக்க தான் போகிறேன். ஏன்னா என்னுடைய குழந்தைக்காக நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக தான் செலவு பண்ணுறேன். நான் கஷ்டப்பட்டோ இல்லை எந்த ஒரு விதமான கஷ்டமும் என் மனசில் இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் இல்லை, அவங்கள எப்போவோ நான் தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்செல்வியுமே சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்செல்வி வீட்லேயே இருந்தாங்கன்னா அப்பத்தான் எதனா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லட்சுமியை மீட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க குழந்தைய தூக்கிக்கிட்டு. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சேது ராஜானு சொல்லிட்டு 2 பேரும் ரூமில் நின்றுக்கிட்டு பரிசது இந்த காது குத்து விழா நல்லா சிறப்பாகவும் நல்லா பிரம்மாண்டமாகவும் இருக்கணும். ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு குழந்தைங்க ஒரே டைம்ல பிறந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 2 குழந்தைங்களுக்கும் நம்ம சிறப்பா இந்த ஒரு ஃபங்க்ஷனை யாரும் மறக்காத அளவுக்கு நம்ம பெருசா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ராஜாங்கமும் சேது கிட்ட சொல்லிடுவோம். சேதுவும், அப்பா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, கண்டிப்பா எல்லாமே சிறப்பா நடக்கும். ஏன்னா எங்க சின்னம்மா கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்கோம். அதனால எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும். அது மட்டும் இல்லைப்பா, எனக்கு இந்த ஒரு காசு விஷயத்தில் எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா தமிழ்செல்வி
அந்த ஒரு காசு விஷயத்தில் கண்டிப்பாக அந்த காசை கொடுக்கறதுக்காக எந்த எல்லைக்குனாலையும் போவா. ஏன்னா இங்கே அவள் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் அவள் தப்பாகவும் நினச்சிப்பா. நம்ம எதுவுமே சொல்ல வேணாம், அவளால் முடிஞ்சால் கொடுக்கட்டும், அப்படி இல்லைனா அவளே என்ன முடிவு எடுத்து நம்மக்கிட்ட சொல்கிறாளோ அதுவே நம்ம கேட்டுக்கலாம். இதான் என்னதான் இருந்தாலும் நாமளும் அவளை வந்து நான் வந்து கஷ்டப்படுத்துறதுனால நம்ம மறுபடியும் அங்கே தமிழ்ச்செல்வியை கஷ்டப்படுத்தி நம்ம பார்க்கவே கூடாது. அவளுடைய விருப்பத்துப்படி நம்ம அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம போயிடலாம்ப்பா. நீங்கள் தமிழ்ச்செல்விக்கு மாறாக நீங்கள் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பேசாதீங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சேதுவுமே அங்கே தமிழ்ச்செல்விக்காக ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் லட்சுமியை மீட் பண்ணுறதுக்காக தமிழ்ச்செல்வியும் அங்கே ஆஃபீஸுக்குமே போய் நின்று இருக்காங்க. வெளியே நின்றுக்கிட்டு இருக்க தமிழ்ச்செல்வியை பார்த்து அங்கே இருக்கிற வாட்ச்மேனும் தங்கள் லட்சுமி கிட்ட போயிட்டு, மேடம் இங்கே தமிழ்ச்செல்வி வந்திருக்காங்க, இங்கே உள்ளே கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வாட்ச்மேன் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே லட்சுமியுமே நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் உள்ளேயுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உள்ளே போன உடனே மேடம் வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியும் அங்கே இருக்கிற லட்சுமி கிட்ட வணக்கம் சொல்லிட்டு அந்த ஸ்டூல்லையுமே உக்காடுறாங்க. உக்காந்த உடனே மேடம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப், அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் மீனாட்சிக்கு காது குத்து விழா வச்சுருக்கோம், அதுக்கு எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது, ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் கிட்ட எனக்கு தேவைப்படும். நீங்கள் லோனை பற்றி சொன்னீங்க இல்லையா, அந்த லோனை எனக்கு எடுத்து தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி கேட்கவும், உடனே இதை கேட்ட அங்கே இருக்கிற லட்சுமியுமே, என்ன தமிழ் இப்படிலாம் கேட்குற, உனக்காக தானே, உனக்கு அர்ஜென்ட்டுக்குனா நீ என்ன உதவினாலும் கேட்கலாம், அந்த பண உதவி தானே, கண்டிப்பாக உனக்காக அதை நான் சேக்ஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி கிட்ட அங்கே லட்சுமியுமே சொல்லிடுவோம். இதை கேட்டால் தமிழ்ச்செல்வியும் ரொம்பவே சந்தோஷமாகவும், மேடம் எனக்கு நல்லாவே தெரியும், அப்போவே எனக்கு நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த எனக்காக நீங்கள் பண்ணி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் எனக்காக என் மேலே வச்சுக்கிட்டு இருந்த பாசத்துக்காக நீங்கள் இப்படி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் ஒரு அனுமதி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல மேடம். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாமாவும் அங்கே இருக்கிற எல்லாமே அந்த வீட்டாளுங்களும் 2 வீட்டாளுங்களும் சேர்ந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறோம். அது இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதில் சரிப்பங்காக நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க கிட்ட நான் சொல்லிட்டேன். அதனால் இந்த பணத்தை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் என்னுடைய மரியாதையை நான் காப்பாற்றிக்க முடியும் மேடம். ஏன்னா எனக்கு வந்து சுய புத்தியில் என்னுடைய காலில் நான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அதனால தான் இந்த பணத்தை நான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பணத்தை நான் கொடுக்காம அவங்க என்ன எதனா தப்பாகவும் எதுவுமே பணத்தை கொடுக்காம ஓசையிலே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பேசுனாங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாவது இந்த காசை நான் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லட்சுமி கிட்ட இங்கே தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட லட்சுமியுமே, இன்னும் தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து காது குத்து விழா வந்து எங்கள் ஒருத்தர் தான் செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருமே இந்த ஒரு ஃபங்க்ஷனை சேர்ந்து செஞ்சாலையும் இந்த பணத்தை நீ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதுக்காக ஒத்துக்கிட்ட, உன்னை இங்கே டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை கஷ்டப்படுத்திட்டு அந்த சேது வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கையில் நீ எதுக்காக இந்த ஒரு இதுக்கு வந்து ஒத்துக்கிட்ட, அது மட்டும் இல்லாமல் பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எதுக்காக வாண்டடாக நீயே சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லட்சுமி சொல்லவும், உடனே இங்கே தமிழுமே, இல்லை மேடம் எனக்கு ரொம்பவே அந்த வீட்டில் என்னை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க, அங்கே ராஜங்க மாமாவோ இல்லை சேதுவோ என்னை யாருமே அசிங்கப்படுத்த மாட்டாங்க, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஈஸ்வரி, சித்ரா, சாவித்ரி, தாமரன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே என்னை ரொம்பவே தப்பாகவும் மெயின் பண்ணி தப்பாகவும் பேசி ஊர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திடுவாங்க. எனக்கு அந்த அசிங்கத்தை பார்க்கணும், அதை கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெம்பே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே எனக்கு மனசு உடஞ்சி போய் நான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிறையில் நான் யாருக்கிட்டேயுமே கஷ்டப்பட்டோ அவமானப்பட்டோ நிற்கவும் நான் ஆசைப்படலை. அதனால தான் நான் அந்த பணத்தையோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே நான் பாதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். எனக்கு 2 குழந்தை வந்து நான் பெற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த 2 குழந்தையுமே என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் 2 குழந்தையும் தனித்தனியாக பிரித்து என்னுடைய பாசத்தேவையை அவங்க எல்லாமே மறைச்சிட்டாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மேடம். ஆனால் இந்த பண உதவியை மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற
லட்சுமி கிட்ட தமிழ்ச்செல்வி கேட்கவும், தமிழ் நீ அந்த பர்சனல் லோன் அந்த லோன் எதுவுமே நீ எடுக்காத. என்கிட்ட சேஃப்டிக்கு என்கிட்ட அந்த பணம் இருக்குது. நான் அந்த பணத்தை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். இந்த பணத்தை வச்சு நீ மேனேஜ் பண்ணிக்கோ. உங்ககிட்ட அந்த பணம் எப்போ சேருதோ அப்போ என்கிட்ட கொடுத்தா போதும். ஏன்னா நான் உனக்கு ஒரு உதவியாக செய்கிறேன். நீ பர்சனல் லோன்னா அது மாதம் மாதம் கட்டணும் வட்டின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நான் எடுத்து கொடுத்துடுவேன். ஆனால் அதை எடுத்து உனக்கு நிறைய பணம் வந்து இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் போட்டு உனக்கு அதை கட்ட முடியாமல் அப்படி போயிடும். ஆனால் என்னுடைய பணம் வந்து சும்மா தான் இருக்குது. நீ யூஸ் பண்ணிக்க தமிழ். உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன்னுடைய கஷ்டம் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த பண தேவைக்காக நீ என்ன வந்து நாடி வந்திருக்க. இப்படி இருக்கிறையில் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் கூட நான் எப்போவுமே பக்கபலமாகவும் பக்கத்துணையாகவும் இருப்பேன். உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலையும் நீ என்கிட்ட சொல்லு. ஆனால் அந்த ஈஸ்வரியை நான் சும்மா விட மாட்டேன். ஏற்கனவே என்னுடைய பிரச்சனைக்கே அவள் வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் உன்னை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியுமே பேசியிருக்கா. அதனால் நான் அவளை சும்மா விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் ராசங்கத்தை கொஞ்சம் மீட் பண்ணுற ஒரு வேலை இருக்குது. அப்போ நான் அங்கே ஈஸ்வரியை பார்த்து கொஞ்சம் நான் வார்னிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லட்சுமியுமே சொல்லிவிடுவாங்க. இதை கேட்ட அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியும் அங்கேருந்து, சரிங்க மேடம், ரொம்ப நன்றி. நீங்கள் எனக்காக இந்தளவுக்கு நீங்கள் இறங்கி வந்து இந்தளவுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வி வந்து லட்சுமி கிட்ட சொல்லிடுவோம். லட்சுமி இதை கேட்ட உடனே, சரி தமிழ், இதுக்காக போய் நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு சொல்லிக்கிட்டு இருக்க? இது ஒரு உதவியாக தானே நான் செஞ்சுருக்கேன். நீ உங்ககிட்ட இருந்திருந்தா எனக்கு நீ இது மாதிரி செஞ்சுருக்க மாட்டியா? கண்டிப்பாக நீ செஞ்சுருப்ப. அதனால தான் நான் உனக்கு இந்த உதவியை செஞ்சுருக்கேன். நீ பேசாமல் சந்தோஷமாக நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லட்சுமியுமே தமிழ்ச்செல்வியை அனுப்பிச்சி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஈஸ்வரியை நான் சும்மாவே விடக்கூடாது. ஏன்னா ஈஸ்வரி சும்மாவே இங்கே தமிழ்ச்செல்வியுடைய பிரச்சனைக்கு வரா. அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ்ச்செல்வியை அசிங்கப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதுமே சுற்றிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே அவளை இப்படி பேசவே நம்ம விடக்கூடாது. இப்போ ராஜாங்கம் சாரை வந்து நம்ம மீட் பண்ண போகிறோம். அப்போ வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஈஸ்வரியை நம்ம கண்டிச்சுட்டு வந்து ஆகணும். ஏன்னா இப்படி பண்ணாதான் அவங்க கொஞ்சமாவது திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லட்சுமியுமே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜாங்களுடைய வீட்டுக்கு வந்து கிளம்புறதுக்காக வண்டியுமே எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே தமிழ்ச்செல்வியுமே பணத்தை வாங்கின உடனே அங்கே இருக்கிற ஈஸ்வரி கிட்ட பணத்தை விசிறி அடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா இங்கே தமிழ்ச்செல்வி அந்த பணத்தை வந்து ரெடி பண்ணுற அந்த 2.5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணுறதுக்கே அங்கே இருக்கிற இந்த லட்சுமி கிட்ட போய் வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே ஈஸ்வரி வந்து 15 லட்சம் வந்து கணக்கு போட்டு வச்சுருக்காங்க. தமிழ்ச்செல்வி கொடுக்கவே முடியாத அளவிற்கு அந்த அமௌண்ட்டை போட்டு வச்சு தமிழ்ச்செல்வியை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே பணத்தை வந்து 2.5 லட்சம் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே ஈஸ்வரி கிட்ட போன பிறகு தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்விக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி வந்து அங்கே இருக்கிற ஈஸ்வரி கிட்ட போன உடனே அங்கே ஈஸ்வரி கிட்ட அந்த செலவு அந்த காதுகுத்து ஃபங்க்ஷன் விழாவுக்கு வந்து செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்ற மாதிரியுமே விசாரிக்கவும் உடனே ஈஸ்வரியும் அங்கே சித்ரா கிட்ட வந்து, சித்ரா அந்த லிஸ்ட்டை கொடுத்துரு, அங்கே அவளே தமிழ்ச்செல்வியோ படிச்சுக்கிட்டோம். ஏன்னா எனக்கு அந்த நம்பர் வந்து படிக்க தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு எங்கள் ராஜாங்க மாமா வந்து பிரம்மாண்டமாக இந்த ஒரு ஃபங்க்ஷனை நடத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே மினிமமே 15 லட்சத்துக்கிட்ட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து செலவாகும். உன்னுடைய பாதி பங்கு எவ்வளோனா ஒரு 7.5 லட்சம் இருக்கும். 7.5 லட்சத்தை நீ உன்னால் கொடுக்க முடியுமா? அப்படி உன்னால் கொடுக்க வக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நீ சொல்லிடவா? இல்லை என்னை மன்னிச்சிக்கோ, நான் விட்டது சவால் விட்டது ஏதோ எதாச்சியாக கோவத்தில் நான் இப்படி ஒரு சவாலை விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிக்கோன்னு கேட்டுட்டேன்னா நான் விட்டுடுவேன். ஏன்னா இந்த அமௌண்ட்டை வந்து இங்கே என்னுடைய ராஜாங்க மாமாவே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரியுமே தமிழ்ச்செல்வி கிட்ட இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவும் பக்கத்தில் ஆந்தவே வந்து அங்கே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்த லட்சுமியுமே இங்கே ஈஸ்வரியை கன்னத்திலே பல்லாருன்னு சொல்லிட்டு 4 அறையுமே விட்டுடுறாங்க. 4 அறை விட்ட உடனே அங்கே இருக்கிற ஈஸ்வரியும் பயங்கர அதிர்ச்சியோட, மேடம் நீங்கள் எதுக்கு மேடம் என்ன அடிச்சிங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரியுமே கோவத்தோட கத்தவும் உடனே அங்கே இருக்கிற லட்சுமியுமே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே நீங்கள் இந்த பணத்தை வாங்குறதே மிகப்பெரிய ஒரு தப்பு. இங்கே 15 லட்சம் போட்டு வச்சுட்டு இங்கே 2.5 லட்சம் சீப்பாக சில்லறையாக நினச்சிக்கிட்டு இங்கே இந்த பணத்தை ரொம்பவே அசிங்கமாகவும் பேசி தமிழ்ச்செல்வியை அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு அந்த ஒரு ப்ரோக்ராமை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆசைப்பட்டு தான், உன்னுடைய விருப்பத்தினால தான் இவ்வளோ அமௌண்ட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல்
தமிழ்ச்செல்வியை சந்தோஷமாவே இருக்க விடக்கூடாது, நீ இப்படி பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சுட்டு இருந்து இங்க தெரிஞ்சவங்க கிட்ட இந்த அளவுக்கு நீ பேசிக்கிட்டு இருந்தனா எவ்வளவு உனக்கு திமிர் இருக்கும். என்ன இருந்தாலையும் நீ அந்த வீட்டுக்குள்ள இங்க ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஒரு பர்சன். அது மட்டும் நீ மனசுல இருந்து மறந்துடாத. அந்த வீட்டுக்குள்ள உன்னை யாரோ ராணியாவோ இல்ல அங்க வீட்டு ஓனராவோ உன்னை உட்கார வைக்கல. அந்த வீட்டுக்குள்ள நீயே ஒரு பார்ட்டா தான் அங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. இப்படி இருக்கிறப்போ அந்த வீட்டு மருமகளை நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்க கூடாது. மறுபடியும் தமிழ்ச்செல்வி குறுக்க நீ வந்தனா நான் உன்னை உயிரோடய விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீ செஞ்ச எல்லா திருட்டுத்தனத்தையும் உங்க ராஜாங்கம் மாமா உங்க மாமா கிட்டே எல்லாமே நான் சொல்லிடுவேன். ராஜாங்கம் சார் கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன்னா உனக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காக இங்க வந்து இப்படி எல்லாம் சவால் விட்டுக்கிட்டு இருக்க? இப்படி விடுற வேலை நீ எப்பவுமே எங்கிட்ட மட்டும் நீ வச்சுக்கவே கூடாது. எங்கிட்டன்றதை விட தமிழ்ச்செல்வி கிட்ட வச்சுக்க கூடாது. தமிழ்ச்செல்வி எப்பவும் எல்லாரையும் ஒரே நேரத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சுதான் பழக்கம். தமிழ்ச்செல்வி வந்து யாரும் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்கள், ஒரு விஷயங்கள் இல்லை 1000 விஷயங்கள் தமிழ்ச்செல்விக்கும் தெரியும். ஆனால் எந்த விஷயமும் பண்ணாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டு இருந்தா. ஆனால் அங்கே தமிழ்ச்செல்வியே அமைதியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளை நீங்கள் ஏறி மிதிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. இதுக்கு மேலே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நான் பாவம் முன்னியும் பார்க்காம உங்களை நான் வெளுத்து கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஈஸ்வரி சொல்லவும் உடனே அங்கே இருக்கிற லட்சுமி சொல்லவும் உடனே இதை கேட்ட ஈஸ்வரியும் பயங்கர ஒரு அதிர்ச்சியோட, மேடம் நீங்கள் என்னை அடித்தது மிகப்பெரிய ஒரு தப்பு, அடிச்சதுக்கான நீங்கள் பலன் வந்து அனுபவிச்சே ஆகுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நைஸாக வழிக்கு போயிடுறாங்க. அங்கே இருக்கிற லட்சுமி அம்மா கிட்ட சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும். அதுக்கப்புறம் என்ன, எங்கள் சாவித்திரியும் தாமரையும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு, இங்கே பாரு தாமரை, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடக்குது. எங்கள் ஈஸ்வரி என்னமோ ஒரு பிளான் போட்டு தான் இந்த விஷயத்தெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் என்ன தான் யோசிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் அவள் என்ன விஷயத்த யோசிச்சு இந்த ஒரு விஷயத்துக்கு சம்மதிச்சா, அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக எனக்கு கெஸ்ஸிங்னா அவள் பணத்தை அடித்து இந்த ஒரு விஷயத்தில் பணத்தை நிறைய அடித்து அதை எடுத்து இவ கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கலாம், ஏன்னா பாதிக்கு பாதி நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கா அந்த ஈஸ்வரி. நாம் இப்படி நடக்க விடவே கூடாது. என்னதான் இருந்தாலையும் இந்த ஃபங்க்ஷனை நாம் தான் எடுத்து நடத்த வேணும். ஏன்னா அதனால் அந்த பணத்தை மொத்தத்தையுமே அவங்கக்கிட்டேருந்து பிடுங்கிட்டு நாம் எல்லாமே நம்ம வாங்கி எல்லா விஷயத்துக்கும் நாமளே அமௌண்ட் கொடுக்கலாம், நீ எதுவுமே பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இங்கே ஈஸ்வரியும் அங்கே தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே பேசிக்கிட்டு இருக்கவும், ஆனால் ஒரு சைடு தமிழ்ச்செல்விக்கு இனிமேல் தமிழ்ச்செல்வி இங்கே ஈஸ்வரி வந்து உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுற வேலை இது எதனா வச்சுக்கிட்டானா அவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவளை இந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே துரத்துறதுக்கான எல்லா ஏற்பாடையுமே பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே அவள் உன்னுடைய பிரச்சனைக்கே வரமாட்டா. மறுபடியும் வந்தானா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லட்சுமியுமே சொல்லிடவும், இதை கேட்ட அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்வியும், சரிங்க மேடம், எனக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய சந்தோஷத்தை என்னுடைய நிம்மதியை இப்போ வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணமே முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் மேடம். உங்களுக்காக நான் எவ்வளவோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்விக்கும் அங்கே இருக்கிற லட்சுமி கிட்ட சொல்லிடவும், உடனே லட்சுமி, தமிழ் எதுக்காக உதவி செஞ்சதுக்கு போய் நீ நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாமா? அதுக்கெல்லாம் நீ சொல்லவே கூடாது. நீ எதுவுமே சொல்லலனாலையும் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே புரியும். நீ மன்னிப்பே என்கிட்ட கேட்கறதுனாலையும் நன்றியும் என்கிட்ட சொல்லலனாலையும் உன்னை பற்றி நான் நல்லாவே புரிஞ்சுப்பேன். நீ இப்படி கேட்குறதா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் நீ இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என்கிட்ட கேட்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ்ச்செல்விக்கிட்ட இங்கே லட்சுமியுமே சொல்லிடவும், அதுக்கப்புறம் என்ன, லட்சுமி சொன்னதை கேட்டதும் தமிழ்ச்செல்வி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே எல்லோரும் தமிழ்ச்செல்வி கிளம்பவும் அங்கேருந்து லட்சுமியுமே கிளம்பிடுறாங்க. ஆனால் ஈஸ்வரி வீட்டுக்கு போனதும் பயங்கர கோவத்தில் அந்த லட்சுமியை நம்ம ஏதாச்சும் பண்ணி ஆகணும், என்னுடைய பெரியப்பா கிட்ட சொல்லி அந்த லட்சுமியை நம்ம உயிரோடையே விடக்கூடாது, அவளை நம்ம முடித்து தீர்த்து கட்டினாதான் இப்போ இந்த ஊரில் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லிவிட்டு அங்கேருந்து இங்கே கிளம்பியுமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்கு போயிடுவோம். அப்போத்தான் இதை பார்த்த உடனே, தமிழ் எங்கே தமிழ் போயிட்டு வந்துட்டியா, அமௌண்ட் ஏதோ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த, என்னாச்சு அமௌண்ட்டுக்கு? அந்த லட்சுமி அம்மா என்ன சொன்னாங்க? லட்சுமி மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா? அமௌண்ட்டு நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு
அங்க இருக்கிற எங்க அப்பத்தாவும் தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், "அப்பத்தா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. எங்க லட்சுமி மேடம் எனக்கு வந்து எங்க எல்லா பணத்தையுமே நான் ரெடி பண்ணி குடுத்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க கையில இருந்த மொத்த பணத்தையுமே எனக்காக எடுத்து குடுத்துட்டாங்க. நான் அப்பவே சொன்னேனா இல்லையா, எங்க லட்சுமி மேடம் எனக்காக என்ன வேணா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அவ்ளோ அமௌண்ட்ட நான் இங்க மறுபடியும் லட்சுமி மேடம் அங்க மேடம் கிட்ட நான் பணத்த குடுக்கணும். அந்த பணத்த குடுக்கறதுக்கு எப்படி வழின்னே எனக்கு தெரியல. எனக்கு என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அதனால தான் நான் சைலன்ட்டா இருந்துட்டேன். இந்த கல்யாணத்துல நான் பாதி அமௌண்ட் குடுக்குறேன்னு சொன்னது உண்மதான். அந்த அமௌண்ட்டையும் குடுக்குறதும் உண்மதான். ஆனா அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையவே உண்டாக்கி வச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ப எல்லாரும் ஒரே விஷயத்த யோசிச்சு நம்ப சைலன்ட்டா இருக்கணும். ஆனா என்னதான் நம்ப எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்த குடுத்துட்டு, வருத்தத்த குடுத்துட்டு நம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா, நம்மளுக்கு கொஞ்சமாவது நல்லா இருக்கா? நம்ப சின்ன பசங்களோ, பெரிய பசங்களோ, நம்ப எந்த ஒரு பசங்களுக்கும் நம்ப எந்த ஒரு கெடுதலும் பண்ணாம, நம்ப இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா எப்பவும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே நடக்காது. ஆனா, இப்ப வரைக்கும் நான் எதுவுமே பண்ணலனாலயும், என்ன வந்து தப்பா பேசுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா, நான் நல்லா சந்தோஷமா நிமிர்ந்து வாழ்றதுக்கு எவனுமே கிடையாது. அதுக்கு "தன் கை தானே மருந்து" அப்படின்ற கணக்கா, இங்க தானே உழைச்சா மட்டும் தான் நம்ப முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற சேதுவுமே நெனச்சுக்கிறாங்க. இல்ல சேது இல்ல, தமிழ்ச்செல்வியுமே நெனச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்க ஈஸ்வரியுமே வீட்டுக்கு போன உடனே எங்க தமிழ்ச்செல்விய நம்ம சும்மாவே விடக்கூடாது. தமிழ்ச்செல்வி அந்த லட்சுமிய கூட்டிட்டு வந்து நம்மள அசிங்கப்படுத்துனதும் இல்லாம, நம்ம கன்னத்திலேயே அறைய விட்டுட்டா. அந்த லட்சுமிய நான் சும்மாவே விட மாட்டேன். இங்க யார் யார் என் மேல இந்த அளவுக்கு பட்டுக்கிட்டு என்ன இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு கடைசியில மிகப்பெரிய ஒரு ஆப்பா நான் வைக்க தான் போறேன். ஏன்னா, நான் இந்த வீட்டுக்குள்ள நான் ராணியா இருக்க வேண்டியவ. இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியா ஆக்கிட்டு, என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு, இந்த வீட்டுக்குள்ள அவங்க இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புடிக்கவே புடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற ஈஸ்வரியுமே நெனச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன, எங்க ராஜாங்கமும் அங்க இருக்கிற கருப்ப கூப்பிட்டு, "கருப்பு, இங்க எல்லா ஏற்பாடையுமே நீயே பார்த்துருப்பா கருப்பு. எங்க இங்க சேதே இங்க இருந்தாலையும், ஏன்னா இங்க சேது கூட போறதுக்கு நீ தான் இங்க எல்லாமே நீயா தான் இருக்கணும். எல்லாம் நீ சேதுவ வந்து நீ ரொம்பவே பத்திரமாவும் பார்த்துக்கணும். ஏன்னா, இங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்துல இங்க இன்வால்வ் ஆயி எல்லா விஷயத்துலயுமே அங்க பாதி பாதி அமௌண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டாளுங்களும் சொல்லல, யாருமே சொல்லல. ஆனா புதுசா இங்க இருக்க தமிழ்ச்செல்வியுமே அங்க பாதி பாதி அமௌண்ட்டை நான் தான் குடுக்குறேன். ஏன்னா அந்த ஃபங்ஷனுக்கு தேவையான பாதி அமௌண்ட்டை நான் குடுத்து தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே சொல்லிடுவாங்க. தமிழ்ச்செல்வி பாதி அமௌண்ட் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் இல்லாம, இத கேட்ட ஈஸ்வரியுமே அங்க தமிழ்ச்செல்வி மேல இருக்கிற கோவத்தினால அப்ப அமௌண்ட்ட வந்து 15,00,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டு, அதுல 7,00,000 வந்து இங்க தமிழ்ச்செல்வி தலையில கட்டி விட்டுட்டாங்க. இத கேட்டதுமே அங்க இருக்கிற தமிழ்ச்செல்விக்கு பயங்கர அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம இந்த அமௌண்ட்ட நம்ம எப்படி தான் ரெடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி பயங்கர அதிர்ச்சியிலயுமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம லட்சுமிக்குமே உடனே கால் பண்றாங்க தமிழ்ச்செல்வி. "இங்க பாருங்க மேடம், இங்க இந்த ஒரு ஃபங்ஷனுக்கு இந்த ஒரு 2,50,000 பத்தாது. எனக்கு இன்னும் ஒரு 4,50,000 கிட்ட எனக்கு தேவைப்படும் மேடம். இந்த அமௌண்ட்ட எனக்கு கிடைக்குமா? அதுவும் இல்லாம இத நான் கூடிய சீக்கிரத்தில இந்த அமௌண்ட்ட நான் உங்ககிட்ட குடுத்துடுறேன். இந்த அமௌண்ட்டு வந்து இங்க ஃபங்ஷனுக்காக தான். ஏன்னா இங்க ஈஸ்வரி அத்த வந்து என்ன ரொம்பவே என் மேல இருக்கிற கோவத்தினால நெறைய பில்ல போட்டு என் மேல இவ்வளோ பெரிய பில்ல நான் கட்ட முடியாத அளவுக்கு அந்த அமௌண்ட்ட போட்டு என்கிட்ட எடுத்துட்டு வந்து இந்த பில்லையுமே குடுத்துருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தமிழ்ச்செல்வியுமே அங்க இருக்கிற லட்சுமி கிட்ட சொல்லிடவும், உடனே லட்சுமி இத கேட்ட உடனே, "இல்ல தமிழு, நீ இங்க வந்து கூட உன்ன கஷ்டப்படுத்துறத அவங்க விடாம, இன்னும் இதே மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அவங்கள எதுக்காக அங்க நிக்க வச்சுக்கிட்டு இருக்க? கன்னத்திலே 2 அற விட்டு அவங்கள அங்கருந்து தொரத்த வேண்டியது தானே! என்னதான் இருந்தாலும் அந்த வீட்ல இருந்தா தான் உன்ன புடிக்காம, அந்த வீட்ல இருந்து உன்ன தொரத்தி விட்டாங்க. ஆனா கடைசியில அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளிய வந்த பிறகும் உன்ன விட மாட்றாங்கன்னா, அவங்கள நீ சும்மாவே விடாத. எப்பவுமே சின்ன வயசுலயே அந்த பயிர புடுங்கி போட்டுட்டா, அது அப்பவே செத்துரும். ஆனா மறுபடியும் நாம புடுங்காம இருந்தா, அது பெருசா மொளஞ்சு மரமா நிக்கும்" அப்படின்ற கணக்கா எங்க ஈஸ்வரி கண்டிப்பா அவ உன்ன சந்தோஷமா எப்பவுமே இருக்கவே விட மாட்டா. அவள நம்ம எதனா ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற லட்சுமியுமே தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும், உடனே தமிழ்ச்செல்வியும், "இல்ல மேடம், நீங்க அவங்கள ஒண்ணுமே பண்ணாதீங்க. ஆனா எனக்கு அமௌண்ட் மட்டும் தேவைப்படும். ஏன்னா நானுமே ரொம்பவே எகத்தாளமா அங்க பஞ்சாயத்துல வந்து எல்லா பணத்தையுமே நான் குடுத்துடுறேன். எவ்வளோ செலவாகுதோ அது சரி பங்குனா
இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். அப்படி இல்லைனா நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஒரு கோவத்துல அங்க நான் சவால் விட்டுட்டு வந்துட்டேன். அதனால இந்த பாதி பணத்த வந்து நான் தான் குடுத்தாகணும். அதனால நீங்க இந்த பணத்த மட்டும் எனக்கு அரேஞ்ச் பண்ணி குடுத்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே நல்லாருக்கும். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிடவும், உடனே லட்சுமியுமே, "சரி தமிழே, எனக்கு அமௌண்ட் வந்து என் கையில இருந்தது நான் உன்கிட்ட குடுத்துட்டேன். இதுக்கு மேலேயுமே என்கிட்ட நெறைய பைசா கிடையாது. இதுக்கு மேல நீ அந்த பர்சனல் லோன் எடுத்தா மட்டும் தான் அதுவுமே அது என்ன ஸ்கீம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியல. அத பார்த்தா தான் எனக்குமே தெரியும். அதுக்கப்புறம் தான் உனக்கு எவ்வளோ சாங்ஷன் ஆவுது அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்ட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தமிழ்ச்செல்வி கிட்ட லட்சுமியுமே சொல்லிடவும், உடனே தமிழ்ச்செல்வியும், "சரிங்க மேடம். நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற எங்க லட்சுமி கிட்ட எங்க தமிழ்ச்செல்வி சொல்லிடவும், இத கேட்ட லட்சுமியுமே, "சரி தமிழ்" அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்க அப்பத்தா வசந்தி, செல்லப்பாண்டியா இருக்கிற தனம்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. உடனே தனமும், "அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க 15,00,000 போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம பாதி அமௌண்ட் இதில கட்ட வேண்டியது இருக்கு. 77,05,000 இப்ப நீங்க எங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க? 7,50,000 இங்க யாருமே வச்சுக்கிட்டு இருக்கல. இப்படி இருக்கிற போது, நீங்க அந்த பணத்த எப்படி குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற தனமும் சொல்லிடுறாங்க. அதுக்கு